இதுவரைக்கும் ஜஸ்விகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோம்மேட் டிஐஒய் நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் எப்படி வாங்குவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் இந்த க்ரீம். உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒன் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு நைட் க்ரீம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த க்ரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நைட் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசியை பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கிளிசரின் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸுக்கு போட்டால் ஏதாவது கெடுதலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக கிளிசரின் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு மெடிக்கலில் தான் அந்த கிளிசரின் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 40 ரூபீஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிளிசரின். ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கும்ல, அந்த கஞ்சி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே ஒரு லேயர் மாதிரி ஆடை மாதிரி படிஞ்சிரும். அந்த ஆடையை தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆடை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸில் எங்கேயாவது சுருக்கம் இருந்தால் சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விட்டமின் இ கேப்சியூல் தான். விட்டமின் இ கேப்சூலை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி, ஹேருக்காக இருந்தாலும் சரி, பாடிக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு பொருள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கணும். ஆலிவேரா ஜெல் இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஹோம்மேட் க்ரீமாக தான் இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் நான் ஒரிஜினல் ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட்டில் விற்கிறது யூஸ் பண்ணுறதை விட ஒரிஜினல் யூஸ் பண்ணால் இன்னுமே நல்ல பெனிஃபிட். இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல்லை நான் சென்டரில் கீரி சைடு 2 பக்கட்டும் அந்த முள் இருக்கதை கீரி தூக்கி போட்டுட்டு சென்டரில் இருக்கதை கீறிட்டு இந்த மாதிரி நல்லா நான் உள்ளே இருக்க அந்த ஜெல்லை எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்பூன் வச்சு அப்படியே வலிச்சு விட்ட மாதிரி விட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. எனக்கு பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க, ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்குது. இது உங்களுக்கு எப்படி பண்ணணும், ஆலிவேரா ஜெல் பியூராக எடுக்க தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஆலிவேரா ஜெல் நான் ஃபுல்லாக ஜெல் எடுத்துட்டேன். ஜெல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெல்லை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். மெஷர்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கரெக்டாக கிடச்சிது. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த ஆலிவேரா ஜெல்லை இந்த பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழாமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நிஜமாகவே நீங்கள் கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் அளவு 1 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல்லுக்கு கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டு இந்த க்ரீம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இந்த க்ரீம் நல்லா அப்படியே சாஃப்டாக வரும். பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன், நல்லா அப்படியே ஸ்பூனில் நின்று விழுகிற மாதிரி இருக்குது. சாஃப்டாக இருக்குது. அப்படியே கையில் தொட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த க்ரீம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்பீங்க இந்த க்ரீம் எத்தனை நாள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் நம்பி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இதை நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் ஃபேஸ் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு கிளியரான ஃபேஸாக இருக்கும். இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லப்போனால் ஆல் இன் ஒன் க்ரீம் கூட சொல்லலாம். ஏன்னா இதில் ஸ்க்ரப் இருக்கனால நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த வடித்த கஞ்சி, விட்டமின் இ கேப்சூல், கிளிசரின் எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு ஒரு அழகாக க்ளோ தரக்கூடிய நல்ல ஒரு க்ளோ தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம்.
அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீம் வந்து நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் ரொம்பவே நல்லது. இன்கேஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாத டைமில் 5 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நைட் க்ரீம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விற்கிற க்ரீம்லாம் போட்டு உங்கள் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோம்மேட் க்ரீமாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் என்னோடய ஹேண்ட் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ வந்து நிஜமாவே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டட்டா, டேக் கேர், பை.